ஜோதிடத் துளிகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் மாதமான தை மாதம் 30 நாள். தை மாதத்தின் கடைசி நாளான இன்று மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையும் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷமும் இணைந்து வருவது ஒரு அபூர்வமான நாளாகும். இன்றைய கிரகநிலைகளை பார்த்தால் சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். இன்று மூலம் நட்சத்திரம் காலை 7:36 வரை உள்ளது. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது. பூராடம் என்பது சுக்கிர பகவானின் நட்சத்திரம். எனவே இன்று கலைத்துறை, ஆபரணத் தொழில் மற்றும் பெண்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக அமையப்போகிறது. இன்று மிக முக்கியமான விஷயம், மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. சந்திராஷ்டமம் என்பது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைவது. இதனால் மனக்குழப்பம், தேவையற்ற கோபம் அல்லது எடுக்கும் முடிவுகளில் தடுமாற்றம் ஏற்படலாம். எனவே மிதுன ராசி நேயர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மேஷம். மேஷராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வதால் இது ஒரு யோகமான நாள். பொதுவாக 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இதனால் உங்கள் தந்தையிடம் இருந்து வரவேண்டிய சொத்துக்கள் அல்லது உதவிகள் தடையின்றி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஆனால் அதற்கேற்ப பணிச்சுமையும் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். வெளிநாட்டு பயணம் செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்தி தேடி வரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைத்து லாபம் பெருகும். அதிர்ஷ்ட எண் 9. பரிகாரம்: இன்று அம்மன் கோவிலில் மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்யுங்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் நட்சத்திரமான பூராடத்தில் இன்று சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களின் ஆசைகள் நிறைவேறும் நாள் இது. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடம்பர பொருட்கள் அல்லது வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை இன்று வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு கூடும். பங்குச்சந்தை முதலீடுகள் இன்று உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை தரும். அதிர்ஷ்ட எண் 6. பரிகாரம்: மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது சகல ஐஸ்வர்யங்களையும் தரும். மிதுனம். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சொல்லும் கருத்துக்களுக்கு மாற்று கருத்து சொல்ல வேண்டாம். பண பரிவர்த்தனைகளில் இன்று அதிக கவனம் தேவை. யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். குறிப்பாக பயணங்களின் போது சாலை விதிகளை கடைபிடியுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து நீங்கும். மாலையில் சிவதரிசனம் செய்வது உங்கள் மனபாரத்தை குறைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. பரிகாரம்: விநாயகர் அகவல் பாராயணம் செய்யவும். கடகம். கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் மறைவதால் எதிரிகள் தொல்லை நீங்கும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகும். நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய உணவு பழக்கங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்கும். அதிர்ஷ்ட எண் 2. பரிகாரம்: சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நலம் தரும். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வதால் புத்தி தெளிவு பிறக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கூடும். காதல் விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சிறு ஆன்மீக பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. பரிகாரம்: சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்வது சிறப்பு. கன்னி. கன்னி ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சுகமான வாழ்வு அமையும். வீடு அல்லது வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை ஈட்டுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும்.
அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. பரிகாரம்: விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது மன அமைதி தரும். துலாம். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இன்று மிகச் சரியான நாள். தொலைதூர பயணங்களால் லாபம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதிய உயர்வு பற்றி பேச்சுவார்த்தை தொடங்கும். அதிர்ஷ்ட எண் 6. பரிகாரம்: துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடவும். விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தனவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்கள் பேச்சால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். கண்களில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் கச்சிதமாக செயல்படுவீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ஆன்மீக காரியங்களுக்காக சிறு தொகையை செலவிடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் வாசிக்கவும். தனுசு. தனுசு ராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே அமர்வதால் மன உறுதி கூடும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு நிலுவையில் இருந்த பணிகளை முடிப்பீர்கள். உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு ஏற்பட்டாலும் மனபலத்தால் அதை சரி செய்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வணங்கவும். மகரம் ராசி. மகர ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். வீடு மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். தூக்க குறைபாடு வந்து நீங்கும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக பயணங்களுக்காக திட்டமிடுவீர்கள். ரகசிய பகைகள் உருவாக வாய்ப்புள்ளதால் எதிலும் எச்சரிக்கை தேவை. அறிமுகம் இல்லாதவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 8. பரிகாரம்: சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடவும். கும்பம். கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வதால் லாபம் பெருகும் நாள் இது. மூத்த சகோதரர்களால் அனுகூலம் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். திருமணத் தடைகள் நீங்கி சுப செய்தி தேடிவரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். கடினமான பணிகளையும் எளிதாக முடித்துக் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 8. பரிகாரம்: அனுமன் சாலிசா வாசிப்பது வெற்றியை தரும். மீனம். மீனராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தொழில் ஸ்தானம் வலுவடைகிறது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் உழைப்பிற்கு பாராட்டுகள் கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று சாதகமான செய்திகள் வரும். குடும்பத்தில் உங்கள் முடிவுகளுக்கு அனைவரும் மதிப்பளிப்பார்கள். அதிர்ஷ்ட எண் 3. பரிகாரம்: வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேன்மை தரும். இன்று தை மாதத்தின் கடைசி நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை என்பதால் உங்கள் வீட்டில் மாலையில் மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபடுவது விசேஷம். இது உங்கள் வீட்டில் வறுமையை நீக்கி செல்வச் செழிப்பை உண்டாக்கும். மேலும் இன்று பிரதோஷம் என்பதால் மாலையில் நந்தி பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜோதிடத் துளிகள் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் ராசி குறித்த சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.